வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நேற்றைய நடந்த நிகழ்ச்சியின் தொகுப்புன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது இன்ப சுற்றுலா சென்ற அப்பா பையன் இந்த ஊருக்கு தான் போகணுன்னு அடம்பிடிச்சி போகிறாங்களே. அப்போ அதில் இருக்கக்கூடிய உள்குத்து என்ன சொல்லுங்களேன். ஏன் துபாய் போகிறாங்க, ஏன் கொடைக்கானல் போகிறாங்க சொல்லுங்கள். அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி காமெடி நடிகர் விஜயை வம்புக்கு இழுத்திருக்கார். தேர்தலே முடிஞ்சிருச்சு, கொடுக்குற காசுக்கு மேலே ஏன் குவி கொண்டிருக்கிறார்கள், அந்த நடிகர் யார், அவர் சொன்ன விஷயம் என்ன. இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கில் 6 மணிக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் 1:30 மணி வரைக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்குது. வீடியோலாம் வெளியாகிட்டுருக்கு. அப்போ உள்ளே என்ன நடந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் பல அதிகாரிகளுக்கு ஆப்பு வைக்க போகிறதா ஒரு தகவல். ஏன்னா ஆட்சி மாற்றம் உறுதின்னு சொன்ன உடனே நிறைய அதிகாரிகளுக்கு கலக்கம் வந்துருச்சு. ஏன்னா சவுக்கு சங்கர் வெளியே வந்தால் சும்மா விட மாட்டார். ஏன்னா அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் சவுக்கு சங்கர் வெளியே வருவது உறுதிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது விஜய் வந்தாலும் எடப்பாடி வந்தாலும். அப்போ லைன் கிளியர் ஆனோடனே ஏற்கனவே அவங்க அம்மா அவர்கள் இறப்புக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கெல்லாம் சரியான ஒரு வச்சு செய்வார்னே சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன. வச்சு செய்வார்னு நினைக்கிறீங்களா? யாரை ஃபஸ்ட்டு வச்சு செய்வார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகளில் நீக்கப்பட்ட அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியல், அதில் எந்த அதிகாரி மேலே மக்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்கிறது, அந்த அதிகாரிகளை பற்றி உங்களுடைய தகவலை மட்டும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி சேகர் பாபு அப்படின்னா நீங்கள் பல விஷயம் சொல்லுவீங்க. திமுக அமைச்சர்களில் யார் மேலே எரிச்சல் வருதுன்னா ஒரு சில அமைச்சர்கள் மேலே சொல்லுவீங்க. அதே போல் அதிகாரிகள் சொன்ன உடனே இந்த அதிகாரி தான் தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்குனது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு அதிகாரி சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி என்ன தோணுது? இல்லை இந்த அதிகாரி தமிழ்நாட்டை தேனும் பாரும் ஓட வச்சார், மிகப்பெரிய புட்சாலி இவர், அவரால் தான் தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்னொரு பக்கம் ஞானசேகரன் திடீர்னு என்னுடைய உயிருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அரசாங்கத்துக்கு கெடு வைக்கிறார். அப்போ அப்ரூவல் ஆக போகிறாரா, என்ன சொல்ல போகிறாரு, ஏன் இப்போ பதட்டம் தெரியுது அவர் முகத்தில். அப்போ பதறக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது? இது ஒரு பக்கம். 3 நாள் உண்ணாவிரதம் இருந்துகிட்ருக்கார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செல்வ பிறந்தைக்கு திடீர்னு வீடியோ ஒன்று போடுறார். எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐடி எங்கள் வீட்டை சோதனையிட்டாங்க, சிறப்பிடிச்சிட்டாங்கன்னார். அப்போ ஐடி சொன்னிச்சு நாங்களாம் அப்படி இல்லைன்னு இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். இந்த வீடியோவை ஐடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல தேர்தலுக்கு முன்னாடி, அப்போயே வெளியிட்டிருக்க வேண்டியதானே. இப்போ வெளியிடுவதன் நோக்கம் என்ன, அதனுடைய உள்குத்து என்ன? இன்னொரு பக்கம் மாநிலம் முழுக்க ஓட்டு சதவீதம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு திமுகவுக்கு கலக்கம் வந்துருச்சு. இன்றைக்கி சன் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஊரில் 2000-3000 ஓட்டு தான் அப்படின்னு திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓட்டு 2ஆக பிரியுது, 5ஆக பிரியுது, திமுக தான் ஜெயிக்கும், ஆளுங்கட்சிக்கு தான் லாபம். இப்படி பலவிதமான கருத்துக்களை இன்னும் திணிக்க பார்க்கிறது. முழுக்க நினைச்ச பின் முக்காடு எதுக்குன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 4 வயது பையன் வீட்டில் வெட்டி கொள்கிறாரு நாமக்கல் மாவட்டத்தில். அதாவது மழை விட்டு தூவானம் விடலைங்கிற கதையாக இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போதும் மக்கள் அவதிப்பட்டார்கள், அவர்கள் காபந்து அரசாக இருக்கும்போதும் அவதிப்பட்டார்கள். கேட்டால் கிளாம்பாக்கத்தில் ஏன் வண்டி உள்ளனா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, தேர்தல் ஆணையம் தாங்கிறீங்க. இப்போ காபந்து அரசுக்கு ஒரு அதிகாரம் இல்லையா, போக்குவரத்து துறை அமைச்சருக்கு ஒரு அதிகாரம் இல்லையா, எல்லா அதிகாரங்களும் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு கையில் தான் இருக்குதா, நமக்கு ஒன்றும் புரியல. அப்போ முதலமைச்சருக்குரிய அதிகாரம் தான் என்ன, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கான அதிகாரம் தான் என்ன? அப்போ சேகர் பாபு இப்போ ஒரு அலர்ட் ஆகிட்டாராம். ஏன்னா சேகர் பாபுக்கு வந்த தகவல் அவரை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியை ஏற்கனவே 2 பிஜேபி ஆளுங்க போய் சந்திச்சிட்டாங்க. அதனுடைய அப்டேட் ஒன்று இருக்குது. அதாவது தேர்தலில் மட்டும் திமுக தோற்றதுன்னா செந்தில் பாலாஜி எந்த எல்லைக்கும் செல்வார். என்னங்க கட்சி உடைச்சிருவாருன்னா பண்ணுவார். நீங்கள் திமுக தோற்றால் அப்படின்னா நீங்களே சொல்லுவீங்க, திமுக தோற்றதுன்னா திமுக 4-5 உடஞ்சிருங்க. கனிமொழி ஒரு தலைவர், செந்தில் பாலாஜி ஒரு தலைவர், உதயநிதி தலைமையில் ஒரு தலைவர், ஏகப்பட்ட தலைவர்கள் வருவாங்க. உதயநிதி தான் காரணம்னு பல பேர் குற்றம் சாட்டுவாங்க. உதயநிதியை பற்றி இன்னும் பல விவரங்கள் வரும். சார் நீங்கள் நல்லா இருக்கும்போது அதாவது சொல்லுவாங்களே, நீங்கள் உங்கள்கிட்ட காசும் பதவியும் இருந்தால் உங்களை தெரியாது, அது இல்லைன்னா உங்களை மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ பல குற்றச்சாட்டுகள் வரும். இபிஎஸ் ஓபிஎஸ் வெளியில் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கள. திமுக களை கட்டுங்க, எழுதி வச்சுக்காங்க. நீங்கள் நிறைய பேரை பண்ணிங்கல்ல, களை கட்டும். மாநிலம் முழுவதும் இன்றைக்கி பெரிய அலை அடிச்சிருக்குதுன்னு விஜய் சொல்கிறார். 85% வாக்குப்பதிவுனா உண்மையிலேயே பெரிய ஒரு புரட்சி நடந்துக்குது. நம்மளை பார்த்தாலும் மிரண்டுட்டாங்கங்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய் நேற்றும் ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த என்னென்ன சாதக பாதகங்கள்லாம் ஆலோசனை பண்ணியிருக்காரு. அரசியல் கட்சி தலைவர் அது பண்ணுறது நல்லது தான். இதை ஒவ்வொரு விஷயமாக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், இந்த விஷயங்களில் இப்போ செல்வ பிறந்தையை பற்றி பேசணும், சவுக்கு சங்கரை பற்றி பேசணும், இவ்வளோ பேரை பேசணும்ல, உங்களுடைய இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு விஷயமாக போகிறேன். முதல்ல இன்ப சுற்றுலாவுக்கு போயிடுவோம். ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போகிறாரு, உதயநிதி அவர்கள் துபாய் போகிறார்.
எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், என்னங்க துபாய் ஏன் போகிறாரு? துபாய் போகிறத புரிஞ்சுக்க முடியும் மக்களுக்கு, பெரும்பாலுக்கு துபாய்னா புரிஞ்சுங்க. ஏன்னா கரூர் சம்பவம் நடக்கும்போது கூட உதயநிதி துபாயில் தான் இருந்தார், குடும்பத்தோடு துபாய் ஏன் போகிறாரு அப்படின்னா சென்டிமெண்ட்டாக துபாய் போகிறாருங்க. ஏன் இல்லைங்க, துபாய் போனால் தான் வந்து கொஞ்சம் துபாய் மாதிரி இந்தியாவாக்கலாம், குறிப்பாக தமிழ்நாடு ஆக்கலாம், அங்கே ஏதாவது புதுசாக அவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். வெளிநாடுலாம் போகும்போது ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்குவார். இப்படி தான் அன்பில் மகேஷ் சொன்னார், ஜப்பான் போனேன், அங்கே போய் வகுப்பறையில் பார்த்தேன், எனக்கு ஒரு ஐடியா வந்தது, முதலமைச்சர் சொன்னேன், எப்பா சூப்பர் ஐடியாப்பா, இதாம்பா நீ தேவைன்ட்டு அதை நிறைவேற்றி காட்டினார் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்க. அதேமாதிரி டிஆர்பி ராஜா முதலமைச்சருடைய அறிவு திறமை பாருங்கள், அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாருங்க. அப்போ பார்த்தாராம், என்ன பார்த்தாரு, மாலை பார்த்தாராம். இந்த மாதிரி மால்லாம் எப்பப்பா இந்தியாவுக்கு வரும்னு கேட்டாராம். டிஆர்பி ராஜா சொன்னார், என்ன தலைவரை பேசிட்டீங்க, நம்ம தான் லூலு மாலுக்கு ஒப்பந்தம் போட்டோம்ல, இதே வரப்போகுது. அப்படியாப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. என் கையை நெகிழ்ந்து போய் பிடிச்சிக்கிட்டாரு. அமெரிக்கா போனாலும் தமிழ்நாட்டுடைய சிந்தனையாகவே இருக்காருங்க, சிந்தனை சிற்பிங்க அப்படின்னாருல, அந்த மாதிரி. அப்போ இவர் வந்து துபாய் போகிறது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பல முதலீடுகள் இருக்குதுன்னு பேசப்பட்டது. இப்போ உங்களுக்கு தெரியும் எதுக்காக உதயநிதி துபாய் போகிறாரு, முதலீடுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் அவரோட சேர்ந்த தம்பிகள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் கூட வந்து அங்கே தொழில் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது ஊருக்கே தெரியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டாலின், என்னங்க பையன் வந்து துபாய் போகிறாரு, ஒரு கொடைக்கானல் போகிறாருன்னா, இல்லைங்க, எப்பப்பெல்லாம் திமுக ஜெயிக்குதோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா ஸ்டாலின் என்னங்க பண்ணியிருப்பார், எலெக்ஷன் முடிஞ்சுன்னு கொடைக்கானல் போயிடுவார். கொடைக்கானல் போனாலே ஜெயிச்சிருவோம். அது ஒரு என்னங்க சென்டிமெண்ட்டு, கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, அதெல்லாம் ஊருக்கு தான். திருப்பதி வந்தால் திருப்பம்ங்கிற மாதிரி கொடைக்கானல் போனால் ஒரு திருப்பம் திமுகவுக்கு வருது. இந்த தடவையும் போகிறோம், ஜெயிக்கிறோம். இதுதான் திமுகவுடைய வியூகம். ஏற்கனவே ஒட்டக யாகம், தங்களுடைய எதிரிகளை வந்து நிலை கொள்ள வைக்க மருமகன் யாகம், இப்படி பல யாகத்தை நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் தலையாட்டுறது தெரியுது, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது சார், ரீல் முடிஞ்சு போச்சு, நீங்கள் தலையாட்டுறது தெரியுது. அவர் நம்பிக்கொண்டு இருக்கிறார், அவருடைய நம்பிக்கை அவருக்கு. பாவம், முதல்வரை எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றி இப்படி முட்டு சந்தில் கொண்டு நிறுத்திட்டாங்கலாம் நமக்கு தெரியுது, இன்னும் அவருக்கு தெரியல. எங்கேயே போய் முடியுது, 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். பொட்டியை ஓப்பன் பண்ணோன்னா அவர் மட்டும் உட்காந்துருப்பார் ஸ்டாண்ட் ரோட்டில். நீங்கள் கேட்குறது புரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ஆட்சி அப்படிங்கும்போது எந்த அமைச்சர் அப்படிங்கும்போது இந்த ஆட்சின்னு ஒன்று எந்த அமைச்சர் மேலே அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா அதாவது சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அமைச்சர் இல்லை. நமக்கு தெரிஞ்சு பிடிஆர் ஒருத்தர், அவரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி இருக்க பல அமைச்சர்கள், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, பொன்முடி இப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு பிபி ஏறுறது தெரியும். அவர்களை பற்றி உங்களுடைய அருமையான ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா, இந்த விஷயத்துக்காக திமுக வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து காமெடி நடிகர் யார்? எஸ்வி சேகர். நாங்கள் எஸ்வி சேகர்லாம் ஒரு ஆளா அப்படின்னீங்கன்னா, சிஎம் சொல்கிறாருங்க, எஸ்வி சேகர் மட்டும் நம்ம கூட இருந்தால் போதும் ஜெயிச்சிடலாம். அவங்க அப்பா எஸ்வி சேகருடைய அப்பாவுடைய பேரில் வந்து ரோடை திறக்கிறாங்க. அப்போ சிஎம் சொன்ன வார்த்தை, எஸ்வி சேகர் என்ன சொல்கிறாரு, 4ஆம் தேதிக்கு பிறகு மெண்டல் ஹெல்த் கிளப் அப்படின்னு அணில் குஞ்சுகளுக்காக ஒரு ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணோம். மெண்டல் ஹெல்த் கிளப்பாக, அதாவது அணில் குஞ்சுகளுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாராம். அதாவது விஜயை திட்டணும், விஜயை திட்டினா திமுக மகிழும், உதயநிதி மகிழ்வார். அப்போ கொடுக்குற காசுக்கு மேலே அப்படின்னு பல பேர் கூவி கொண்டு இருந்தாலும் அந்த கூவலில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஏன் எல்லோரும் தேர்தலுக்கு முன்னாடி கூவுவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி கூவினாதான், அதாவது எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இப்போ எதுக்குப்பா கூவுறேன் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? கடந்த காலங்களில் அண்ணாமலைக்கிட்ட சண்டை போட்டு அண்ணாமலைகிட்ட மொக்க வாங்கி, ஏற்கனவே இவர் வந்து பெண் பத்திரிகையாளர்களை இழிவாக பேசி மன்னிப்பு கேட்டார் நீதிமன்றத்தை. ஐயா தயவுசெய்து உள்ளே வச்சிருக்காருங்க, உடம்பு தாங்காதுன்னார். அதற்கு பிறகு தொடர்ந்து பல விஷயங்களை பேசி கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், பெண்களை பற்றியும் பெண் பத்திரிகையாளரை பற்றி ரொம்ப ஆபாசமாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் திமுக அவருக்கு அரணாக இருக்கிறது. அதிமுக ஆட்சிலையும் அவரை யாரும் கை வைக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது கூட கோட்டை அவரை உள்ளத்துக்கு போடுங்கன்ட்டாங்க. அப்போ இருந்த தலைமைச் செயலாளர் இவங்களுக்கு ரிலேஷன் அப்படியே விட்டுருந்தாங்க. பல இடத்துக்கு நிம்மதியாக போயிட்டு வந்தார். அதாவது போன ஆட்சியிலையும் சரி இந்த ஆட்சியிலையும் சரி காட்சிகள் மாறவே இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் இன்றைக்கி விஜய் ஆட்களை வம்புக்கு இழுத்துட்டுருக்கார். ஏற்கனவே சத்யராஜ், நக்கீரன் கோபால், இந்துராம் நிறையா நிலைவத்துவான்கள் இருக்காங்க. இவர் ஒரு மிக மிகப்பெரிய நிலைவத்துவான். இவரை பற்றி பேசுகிறது வேஸ்ட் அப்படிங்கிறதுனாலும் ஒரு காமெடி கண்டென்ட் வேணும் இல்லை, அதனால தான் இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எஸ்வி சேகர்லாம் இன்றைக்கி விஜய் எதுக்குறாருன்னா கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். அப்போ யாரை வச்சு யாரை மோத விட்றாங்க பாருங்கள். இவங்களுடைய எண்ணமே இதே மாதிரி தான். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இப்போ எதுக்கு அணில் குஞ்சு அவங்க ஆட்கள் திருப்பி பேசினா தாங்குவீங்களா நீங்கள்? என்ன ஒன்றுனா முதலமைச்சர் பார்வை நம்ம மேலே படணும். ஏதாவது வாரியம் கிடைக்காதா? ஏன் இதை சொல்கிறோம்னா, செல்வ பிறந்தகையிலேருந்து ஆரம்பித்து திருமாலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே இன்றைக்கி விஜய் மேலே பிராண்டுறது காரணம் என்னென்னா உதயநிதி மகிழ்ச்சி அடைவார்.
இதுதான் காரணம். எவ்வளோ ஒரு அல்பத்தனமான காரணம். ஏன்னா நீங்கள் சொல்லலாம்ல, எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அவர் காலில் விழுந்த ஃபோட்டோவையே காட்டின உத்தமர்கள் தான் இவர்கள். இவர்களுடைய இப்போ பின்புலத்தெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தா நல்லா இருக்காது. அதனால் பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் எஸ்வி சேகரை பற்றி. இது ஒரு பக்கம். அடுத்து செல்வ பிறந்தை எங்கள் வீட்டில் ரைடெல்லாம் சொன்னது உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு வீடியோ விட்றாரு. எதுக்கு என்னங்க வீடியோனா பாருங்கள், ஐடி டிபார்ட்மெண்ட் என் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. சரிங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் வீட்டில் நுழைஞ்சாங்க, நீங்கள் சிறை பிடிச்சிங்கன்னு சொன்னீங்க. உடனே ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படி நாங்கள் நடத்தவே இல்லைன்னு சொன்னாங்கல்ல தேர்தலுக்கு முன்னாடி. அப்போவே வீடியோ வெளியிட வேண்டியதானே. இப்போ எதுக்கு இந்த வீடியோ? இந்த வீடியோவில் என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு எதுக்கு இந்த வீடியோ வெளியிட்டீங்க? அப்போ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக செல்வ பிறந்தைக்கு இதை பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீடியோவால் ஏதாவது நன்மை இருக்கா? தேர்தலுக்கு முன்னாடி விட்டுருந்தீங்கன்னா பாஜக எங்களை கழுத்தை நெரிக்குது பாருங்கள், ஐடி டிபார்ட்மெண்ட்டே போய் சொல்லுது அப்படின்னு நீங்கள் சொன்னால் மக்கள்கிட்ட ஓரளவு எடுபட்டுருக்கும். இப்போ எதுக்கு இந்த வீடியோ? அப்போ மேலே இருக்கக்கூடிய சென்ட்ரலில் காங்கிரஸ் இவரை கழட்டி விட போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு பல ஜிகினா வேலையெல்லாம் காட்டி கொண்டு இருக்கிறார். இது வேறு ஒரு விஷயம். ஏன்னா மேலே மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக நம்ம ராகுல்லாம் இந்த உத்தெல்லாம் பார்க்க மாட்டார். இது வேறு ஒரு மூவ்ங்கிறாங்க. உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை ஆரம்பிக்குது. செல்வ பிறந்தைக்கு எதிராக பல பேர் பணம் கொடுத்து வரக்கூடிய தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பல பேர் பொங்க போகிறார்கள். ஏற்கனவே ஆம்ஸ்டாங் பிரச்சனை, சவுகு சங்கர் வீட்டில் மலம் கொட்டின விஷயம் உங்களுக்கு தெரியும். பல விஷயங்களில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதிகாரிகளுடன் தொடர்பில் வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழிவுநீர் அந்த லாரி வாங்கினதில் பெரிய அளவுக்கான கட்டிங், ஸ்கிராப் பிஸ்னஸில் பெரிய கட்டிங், இதெல்லாம் யார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்னு சொன்ன ஒன்று உங்கள் பேர் சொல்லிடுவீங்க. ஏன்னா மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னவர் இவரெல்லாம் காங்கிரஸ் பெரிய தலைவராக இருக்கார். என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அதாவது நிலைவத்துவான்களில் மிக மிக முக்கியமான நிலைவத்துவான். அதில் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அதுக்கடுத்து சவுகு சங்கர் சிறையில் இருந்தாலும் உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காராம். ஏன்னா வெளியே வந்தால் கண்டிப்பாக எடப்பாடியோ விஜயோ வந்தால் வெளியில் வந்துடுவார். அப்போ சும்மா இருப்பாரா? அதிகாரிகளை சும்மா விடுவாரா? ஏற்கனவே வச்சு செய்வார். இனிமேல் வச்சு செஞ்சாருன்னா, ஏன்னா பல அதிகாரிகள் கலக்கத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே அதிகாரத்தில் இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. அதிகாரம் இல்லாமல் வீட்டில் ஒரு 3 நாள் உட்காந்திங்கன்னா, நீங்களே வேலையெல்லாம் வீட்டில் 3 நாள் உட்காந்து பாருங்களேன், பைத்தியம் பிடிச்சிடும். சென்னையே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வீட்டில் உட்காந்திங்கன்னா எப்படி இருக்கும்? நிறைய பேர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். பணம் இருந்தால் 10 பேர், பதவிக்காக 100 பேர். காசுக்கு தான் மதிப்பு இருக்குது, மனுஷனுக்கு எங்கேயே இருக்குது, முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கும் இன்றைக்கி? அப்போ பலவிதமான சிந்தனை வருங்க. ஐயோ சவுகு சங்கர் என்னமோ பண்ணுவேன், வெளியில் ஏதாவது என்ன பண்ணாருன்னா என்ன பண்ணுறது? எடப்பாடி வந்தால் நம்மளை ஒழிச்சிருவார். விஜய்க்கு வேறு 4 மணி நேரம் அனுமதி கொடுத்துட்டு 1 மணி நேரம் தான் ஆகணும். விஜய் வந்தால் சும்மா விடுவாரா? சொல்ல முடியாது. யார் எப்படின்னு சொல்ல முடியாதுங்க. கையில் பவர் கிடச்சிதுன்னா, ஜெயலலிதா அம்மா வரும்போது இந்த அளவுக்கு இந்த அம்மா எல்லாரையும் ஆட்டி படைக்கும்னு நினச்சாங்களா? விஜய் என்ன பண்ணுவார்னு சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி சொல்லவே முடியாது. ஏன்னா சொல்லிட்டார், தொலைச்சிருவன்ட்டார். நான் பழைய பழனிசாமி இல்லைன்ட்டார். அவர் மேலேயே ஆம்புலன்ஸ் சம்பாரிச்சதாக கேஸ் போட்டிருக்கீங்க, விடுவாரா? அப்போ எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு கலக்கம் வந்துருச்சு. இதே திமுக ஆட்சி தொடரணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பல ஏரியாக்களில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த 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 திமுக வரணுங்கிறதுக்காக பலவிதமான நெட்வொர்க் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்போவும் சொல்கிறோம், அந்த அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க, அதாவது உப்பு தின்னா தண்ணி குடித்தாகணும். அந்த அதிகாரிகள் பேரெலாம் உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் இந்த அதிகாரி தான் தமிழ்நாட்டை மோசமான நிலைமைக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே 10 பேர் பேரை நீங்கள் சொல்கிறீங்க. 1, 2, 3 2 வரிசைப்படுத்த முடிகிறதா? சென்னையை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது யார்? தமிழ்நாட்டை ஆட்டி படைத்து கொண்டிருந்ததா யார்? ஆடியோ வீடியோலாம் வெளியிட்டாங்க. சவுகு சங்கருக்குடைய எவ்வளோ பிரச்சனைக்கு காரணமானவர்கள் யார்? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமையே இருக்கும். சவுகு சங்கர் விட்டுருவாரா? மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா கமெண்ட் போடுறீங்களா? அப்போ பல அதிகாரிகளை பற்றியும் அவருடைய பேரை பற்றியும் அவருடைய என்னென்ன அக்குறுமம் பண்ணாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. அப்போ மிக விரைவில் இது வெளியே வரும். இது ஆட்சியாளர்களுக்கு ஆபத்து. ஏன்னா அவங்க அப்ரூவ் ஆகிட்டா ஆட்சியாளர்கள் மாட்டுவாங்க. அடுத்து ஞானசேகரன் எப்போதும் இல்லாத அளவுக்கு திடீர்னு பதட்டம் ஆகிறாரு. என் உயிருக்குன்னு ஆரம்பிக்கிறாரு. கவர்மெண்ட்டுக்கு கெடு கொடுக்குறாரு. அப்போ என்ன நடந்துட்டு இருக்குது இந்த ஆட்சியில்? இவ்வளோ நாள் நல்லா தாங்க போய்ட்டு இருந்துச்சு, இப்போ என்னங்க உயிருக்கு பிரச்சனைங்கிறாரு, என்ன ஆச்சு? அப்போ அமைச்சர் பிரியாணி பல விஷயங்கள் ஞாபகம் வருதேன்னு ஒரு பக்கம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, களி சாப்பிட போகிறார் அமைச்சருங்கிறார். ஏற்கனவே கிட்னி திருட்டு இல்லை, முறைகேடு, பல விஷயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தா ஞானசேகரன் விஷயம் திடீரென பூதாகரமாக்கப்பட்டிருப்பது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், ஞானசேகரன் ஏன் இந்த மாதிரி கூப்பாடு போடுகிறார்? ஆட்சி மாற்றம் வந்தவுடன் ஏன் இவ்வளோ பதறுகிறார்? ஏன் யாரோ ஒருத்தரை பற்றி பேசுகிறாரு? என்ன காரணம்? அப்போ வேறு ஏதோ உள்கூத்து இருக்குது. அப்ரூவல் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அடுத்த கவர்மெண்ட் நாங்கள் விசாரித்து அவன் வேறு சொல்லியிருக்காங்க, யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கலான்னு இருக்காங்க. நிறையா சாரை கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி நிகிதா அவர்கள் நகை தொலைச்சாங்களா இல்லையா தெரில.
அந்த நிகிதா மேலே இருந்து எந்த அதிகாரி உத்தரவு போட்டார், யார் அந்த சார் தெரியல. அந்த சார் யாருங்கிறது விரைவில் உண்மை வெளியே வரும். வெளியே வராமலாம் இருக்காது, கண்டிப்பாக வெளில வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. மேலிடம் பதறி போயிருக்கிறது. விஜய் வேறு சொல்லிட்டார்ல, பார்த்தீங்களா ஒரு புரட்சி நடந்துச்சா, இன்னும் பயப்படுறாங்க. ஐயோ என்னப்பா அது, விஜய்க்கு டேட்டா கிடைக்காம சொல்லுவார், ஏதோ ஒரு டேட்டா கிடச்சிது. நேற்று வேறு ஆலோசனையாம், என்ன ஆலோசனை நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணோம், எப்படி இருக்குது, கண்டிப்பாக ஆலோசனை பண்ணி ஒரு அரசியல் கட்சி ஆலோசனை பண்ணணும். இப்பவும் சொல்கிறேன், எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு தெரியல. நீங்களே வேணால் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள், கருத்தை சொல்லலாம். நீங்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஆனாலும் மேலிடம் கலங்கி போயிருக்கிறது. தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவல் தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.